இந்த பக்கம் இந்த லோக்கி தேனியா மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் ரிசப்ஷனிஸ்ட கொட்டி அவங்கள அங்கிருந்து ஓட வச்சு லோக்கியே ரிசப்ஷனிஸ்டா மாதிரி மாஸ்க்கு குழந்தை பிறந்த டேட்டா சர்ச் பண்ணுனா அன்னைக்கு நிறைய குழந்தை பிறந்திருக்கு. கடுப்புல இந்த லோக்கி அதை பிரிண்ட் எடுக்கிறான். இந்த பக்கம் சுட்டி குழந்தை விடிய விடிய ஹீரோவை தூங்க விடாம அழுதுகிட்டே இருக்க நம்ம ஹீரோவும் தூங்க முடியாம பால் டப்பாவை குழந்தைக்கு கொடுக்க போய் தூக்கு கலப்புல கரண்ட் எடுத்து அது வாயில சுருக போறான். இதை பார்த்த குழந்தை அலறுது. இதனால ஹீரோவை பார்த்து குழந்தை போறவையெல்லாம் போத்தி பயந்துகிட்டு இருக்கு. உடனே நம்ம ஹீரோயின் நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பிடுதா. சரின்னு நம்ம ஹீரோ படுத்தா அதுக்குள்ள அலாரம் அடிக்குது. கடுப்புல நம்ம ஹீரோ அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டு நல்லா தூங்கிடுதான். மறுநாள் இந்த டேனியல் நம்ம ஹீரோ கிட்ட எப்படியாவது நான் கேட்ட கேரக்டரை 1 வீக்ல முடிச்சு கொடுன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் 1 வீக் வீட்ல இருந்தே முடிச்சு கொடுக்கறேன்னு சொல்றான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வேலை விஷயமா வெளியூர் போறா. சோ குழந்தைய ஹீரோவை பார்க்க சொல்லிட்டு நேரத்துக்கு குழந்தைக்கு பால் கொடுத்து குளிப்பாட்டிருங்க, கத்துனா கார்ல வச்சு விளையாட்டு காமிங்க, ஆனா எந்த காரணத்தை கொண்டு டிவியை மட்டும் போட்டு காமிச்சிடாதீங்கன்னு சொல்ல சரி சரி நம்ம சுட்டி குழந்தைக்கு வாழைப்பழத்தை நசுக்கி கொடுக்கணுமா அப்படியே கொடுக்கணுமான்னு ஹீரோ கேட்க ஐய இது கூட தெரியாத வெண்ணையா இருக்கீங்களா புருஷா, உங்களால முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுதா. அதுக்கப்புறம் நம்ம சுட்டி ஒரே அழுக. இதனால நம்ம ஹீரோவால ஒர்க் பண்ண முடியாம சுட்டியை சமாளிக்க என்னெல்லாமோ பண்ணி பார்த்தா அது அழுகிய நிப்பாட்டுற மாதிரி இல்ல. அதே நேரத்துல ஆபீஸ்ல இருந்து டேனியல் உன்ன உடனே ஆபீஸ் வர சொன்னாருன்னு கால் வர நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. உடனே நான் எல்லாத்தையும் டேனியலுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிடுறேன்னு சொல்லி சமாளிக்கிறான். இதை ஒட்டுக்கேட்ட நம்ம சுட்டி என்ன தாண்டி நீ எப்படி நிம்மதியா இருக்குன்னு பாருன்னு ஒரு லுக்கு விடுது. நம்ம ஹீரோவும் அப்பாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு, சோ நீ முத்துக்குட்டியா இருக்கணும்னு அப்படின்னு சொன்னா நம்ம சுட்டி ஒண்ணுக்கு போகுது. இதை நம்ம ஹீரோ பார்க்கும்போது இந்த சுட்டி வேணும்னே பண்ற மாதிரி தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயின் கரெக்டா கால் பண்ணி நம்ம சுட்டி எப்படி இருக்கான், ஆமா எப்படி போய்கிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருக்கான்னு கேட்க ஆமா ஆமா விடாம போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை கட் பண்ணிட்டு உன் அம்மாவை பாத்தியா அவ்வளவு ஜாலியா இருக்குன்னு சொன்னா இந்த சுட்டி மான்னு சொல்லுது. மாவா டான்னு சொல்லுன்னு கேட்டா இந்த சுட்டி மம்மின்னு சொல்லுது. ஓஹோ மம்மி சொல்ற அளவுக்கு வந்துட்டியா, டேடின்னு சொல்லுன்னு கேட்டா மதர்னு சொல்லுது. இத கேட்ட நம்ம ஹீரோ மிரண்டு போயிருதான். இந்த பக்கம் இந்த லோக்கி மாறு வேஷத்துல குழந்தைய தேடி சேல்ஸ்மேன் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போய் திஸ் இஸ் வேக்கம் கிளீனர், இது எல்லாத்தையும் உறிஞ்சி தள்ளும்னு சொல்லி அங்க இருந்த குழந்தையோட அம்மாவை வேக்கம் கிளீனருக்கு முன்னாடி நிக்க வச்சு உறிஞ்சி விட்டுருதான். பிறகு அங்க இருக்கிற குழந்தைய பார்த்தா அது நம்ம சுட்டி இல்ல. உடனே அவன் கையில வச்சிருந்த லிஸ்ட்ல அந்த குழந்தையோட நேம அழிச்சு விட்டுருதான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரையலாம்னு பார்த்தா அது சோத்த வச்சு நம்ம ஹீரோவை தாக்குது. கடுப்புல நம்ம ஹீரோ இது சரிப்பட்டு வராது, மனுஷனோட ஒரே நண்பன் கிட்ட உன்னை ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி டிவி முன்னாடி நம்ம சுட்டியை போட்டுட்டு ஹீரோ டிராயிங் வரைய போனா குழந்தைய டிவி சேனலை மாத்தி ஒரு கார்ட்டூன் சேனலை வைக்க அதுல ஒரு குழந்தை செம்மையா அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த நம்ம சுட்டி ரொம்ப குசியாகி அதே மாதிரி பண்ணி நம்ம ஹீரோவை வெறுப்பேத்த பிளான போட்டுட்டு இருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம டைகரு மாஸ்க் எடுத்து போட்டு அது மாஸ்க் ஆகி அடே சுட்டி இன்னைக்கு உன்னை பொழக்கிறண்டான்னு நிக்குது.